إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் மறுமை நாளை நம்பி இருக்கின்றோம். மறுமை நாளில் எங்களுடைய ஒவ்வொரு சிறு பாவங்களும் அல்லாஹ்வின் முன்னால் கொண்டு வரப்படும். அதில் நாடியதை அல்லாஹ் மன்னிப்பான். இன்னும் எத்தனையோ பாவங்களை அவன் மன்னிக்காமலும் விடலாம். எனவே நாங்கள் முடியுமானவரை ஒவ்வொரு பாவங்களையும் அறிந்து அந்த பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் பாரதூரம் தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு மாபெரிய பாவம், அல்லாஹ்வினுடைய சாபத்தை உலகத்திலேயே எங்கள் மீது இறக்கி வைக்கக்கூடிய ஒரு பாவத்தை சர்வசாதாரணமாக எங்களின் பெரும்பான்மையினர் செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரிய தண்டனைக்கு உரியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் அந்த பாவத்தை செய்வதால். ஆனால் நாங்கள் அதை பற்றி அறிவில்லாமல், அதன் பாரதூரம் தெரியாமல் மிக சர்வசாதாரணமாக ஈடுபட்டு விடுகிறோம். எனவேதான் அந்த மாபெரிய பாவத்தை பற்றி சற்று உணர்த்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. சகோதரர்களே, அதுதான் ஒரு மூமினான அடியானின் மீது அவனுடைய மானத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில் இன்னாரோடு இவர் தப்பான உறவு உடையவர் என்று ஆணை பற்றியோ பெண்ணை பற்றியோ ஒரு கதை வருகிற போது அந்த கதையை நாங்கள் வாய் மூலமாக இன்னொருவரிடம் பேசுவது, அல்லது நவீன காலத்தில் ஷேர் பண்ணுவது, விரலினால் நாங்கள் சர்வசாதாரணமாக ஒரு டச் மூலமாக பல ஆயிரம் பேருக்கு அவற்றை ஷேர் பண்ணுவது, அது மிக பெரும் பாவமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். ஒருவருடைய மானம் அது எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை நான் பின் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வினுடைய வசனங்களின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, மூமினானவர்கள் விடயத்தில் ஒரு மானக்கேடான விடயம் பரவுவதை எவர்கள் விரும்புகிறார்களோ, ஒரு மூமினானவர் அவரிலே ஒரு விடயம் சொல்லப்பட்டு விட்டது, அது உண்மையா பொய்யா என்பதை தீர்மானிப்பதற்கென்று சில விதிகளை அல்லாஹ் சொல்லப் போகிறான், சொல்லியுள்ளான், அதை நான் சொல்லப் போகிறேன். அந்த விடயத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுவது அது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால், லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் அவர்களுக்கு மிகவும் நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது. வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே பல்வேறுபட்ட விடயங்களை அல்லாஹு தஆலா கியாம நாள் வரையும் உள்ள சமுதாயத்திற்கு படிப்பினையாக ஏற்படுத்தினார். அந்த அடிப்படையில் இந்த விடயத்திலும் ஒரு மூமின்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய மனைவியோடு தொடர்புபடுத்தி
ஒரு சம்பவத்தை எங்களுக்கு படிப்பினையாகவே வைத்துள்ளார். அது அல் குர்ஆனில் பல வசனங்களின் மூலமாகவும், அல் ஹதீஸில் புகாரி ஹதீஸ் கிரந்தம் இன்னும் பல கிரந்தங்களில் அந்த சம்பவம் மிக பெரும் படிப்பினையாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்தை முன் சொல்லி சுருக்கமாக நாங்கள் படிப்பினைக்குள், நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைக்குள் நுழையலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமையாக அவர்கள் பிரயாணங்கள் போகின்ற போது தன் மனைவியரில் ஒருவரை அழைத்துச் செல்வார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் போகிறார்கள். சஹாபாக்களின் படை போகிறது. தங்களுடைய மனைவியர்களை ஒட்டகத்திலே ஒரு அழகான கூடாரம் அமைத்து அதற்குள் அழைத்துச் செல்வார்கள். பாதுகாப்பாக ஒரு இடத்தில் தங்க வேண்டி வந்தது. திரும்பி வருகின்ற வேளையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு பாத்ரூம் போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. தான் பாத்ரூமுக்கு போய்விட்டார்கள். அதாவது தன்னுடைய தேவை நிறைவேற்ற தூரமாக போய்விட்டார்கள். அவர்கள் பாரம் குறைந்தவராக இருந்தார்கள். நபிகளார் பிரயாணத்துக்கு ரெடியாகி விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எண்ணினார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடாரத்திலே இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு அந்த கூடாரத்தை தூக்கி ஒட்டகத்திலே வைத்து விட்டார்கள். மீண்டும் அவர்கள் மதீனா நோக்கி வந்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது கலாஹாஜத்தை முடித்துவிட்டு வருகிறார்கள். பிரயாண கூட்டம் சென்று விட்டது. போனவர்கள் தன்னை காணவில்லை என்றால் தேடி வருவார்களே என்று கருதி அப்படியே அவர்கள் அவ்விடத்தில் இருந்து விட்டார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சில காரணங்களுக்காக தாமதித்தார்கள். அந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்ற நிலையை பார்த்து அவர்களுடைய முகத்தை அன்று கண்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அதாவது ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முந்தைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தெரியும் என்பதால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர் சொன்னார். சொன்னதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே தன்னுடைய ஃபேஸ் கவரால் முகத்தை மூடிக்கொண்டார்கள். தாயாக இருந்தாலும் திருமணம் செய்வதற்கு ஹராம் அல்லவா, அதனால் அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அந்நிய ஆணுக்கு முன்னால் முகத்தை திறந்து காட்ட முடியாது. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் இப்போது தன்னந்தனியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அவருடைய ஒட்டகத்திலே அழைத்துக் கொண்டு அவர் போகின்றார் மதீனாவை நோக்கி. அதாவது ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு ஏறிக்கொண்டார்கள். இவர்கள் தள்ளி போய் நிற்பார்கள். இவர்கள் ஏறுகின்ற போது பின்னர் ஒட்டகம் போகிறது, இவர் நடையாக போகின்றார். சகோதரர்களே, நபிகளாரை சுற்றி நிறைய முனாஃபிக்குகள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். ஐவேளை தொழுகைக்கு கூட வருவார்கள். யுத்தத்திற்கும் போவார்கள் வேறு வழி இல்லாமல். இல்லை என்றால் முனாஃபிக்குகள் என்று அடையாளம் கண்டு விடுவார்கள் அல்லவா. இவர்களுக்கு வேலை என்ன? நபிகளாரையும் சஹாபாக்களையும் மூட்டி விடுவதும் அவர்களை ஊரை விட்டு அப்புறப்படுத்துவதும் அதற்கான வழிகளை தேடுவதும் தான். இவர்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது. அதனால் கதையை கட்டிவிட்டார்கள். ஆயிஷா சஃப்வானோடு தப்பான தொடர்புடையவர் என்று கதையை பரப்பி விட்டார்கள். பரவுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? ஷைத்தான் தன் வேலையை காட்டுகிறார். தன்னந்தனியாக இன்னொருவரோடு தனிமையில் வருகிற போது கதை வரும் தானே. ஷைத்தான் விடுவானா? கெட்டவர்களுக்கு அது ஒரு அவல். இந்த நிகழ்வு நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காது வரை எட்டுகிறது. சஃப்வானையும் தனது அன்பு மனைவி ஆயிஷாவையும் பற்றி கதை எடுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா களங்கமற்றவர்கள், தப்பான எண்ணமில்லாதவர்கள். அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். என்ன நடக்குது தன்னை சுற்றி வெளியிலே எதுவும் தெரியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்தால் தவிர வேறு எந்த மறைவான ஞானமும் இல்லை. தனக்கு பக்கத்தில் நாளாந்த முறங்கக்கூடியவர் தான். ஆயிஷாவை நேசிக்கின்ற மாதிரி யாரையும் நேசிக்காதவர் தான். என்றாலும் அவனுடைய உள்ரங்கம் இந்த விடயத்தில் என்ன நடக்கிறது தெரியாது.
ஆயிஷாவிடம் ரலியல்லாஹு அன்ஹாவிடமே வந்து சொன்னார்கள், ஆயிஷா நீயும் ஒரு மனிதர் தான், மனிதன் செய்யக்கூடிய தவறை நீயும் செய்யலாம், செய்திருந்தால் தௌபா செய்ய வேண்டும். எப்படி இருக்கும் அந்த புனிதமான உள்ளத்திற்கு? அதற்கப்பால் அலியிடம் விசாரிக்கிறார்கள், இன்னும் பலரிடம் விசாரிக்கிறார்கள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவிடம் விசாரிக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி ஏதாவது தப்பான கதைகள் தெரியுமா என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் நபிகளாருக்கு இன்னும் வஹி வரவில்லை, அவருக்கு தாமாக மறைவான அறிவு இருப்பதில்லை. சூபிகள் கூறுவதை போன்று எல்லாவற்றையும் அண்ட சாராத்தின் அறிவையும் அறிந்தவர், முன்னால் நடப்பதையும் பின்னால் நடப்பதையும் அறிந்தவர் என்று சூபிகள் சொல்வார்களே, தரிகாவாதிகள், அவர்களுக்கு தெளிவான மறுப்பாக இந்த சம்பவம் இருக்கிறது. அல்லாஹ் அறிவிக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் ரசூலுல்லாஹ் தனது அன்பு மனைவியின் உண்மை நிலை தெரியாமல் அப்படியே தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டார்கள். கணவனின் வீட்டில் தானே மனைவி இருப்பார்கள். நபியலாருக்கு இந்த களங்கமான நிலையிலே தன் மனைவி இருப்பது தங்களுக்கும் தன்னுடைய புனிதத்திற்கும் நல்லதில்லை அல்லவா? அதனால் தன் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு முடிவு வரும் வரை நீங்கள் உங்களுடைய தகப்பனின் வீட்டுக்கு போய்விடுங்கள். இது கணவன் மனைவியை தன் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான இன்னொரு ஆதாரம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் நடந்தது. சூரத்து நூறிலே பல வசனங்களை அல்லாஹு தஆலா இது தொடர்பாக இறக்கினார். இது ஒரு சாரார் இட்டு கட்டிய பச்சை பொய் என்பதை அல்லாஹ் குர்ஆன் வசனத்தின் மூலம் இறக்கினார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குற்றமற்றவர், புனிதமானவர் என்பதை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். இதனோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, இந்த கதைகளை பரப்பி திரிந்தவர்கள் என்று இனங்காணப்பட்ட முனாபிக்குகளும் இருந்தார்கள். அவர்களில் சில சஹாபாக்களும் மாட்டிக்கொண்டார்கள். நல்லவர்களாக இருப்பார்கள், ஆனால் சைத்தான் விடமாட்டான் அல்லவா? காதினால் கேட்பதை மனது உள்வாங்குவது, உள்ளத்தில் இருப்பதை இன்னொருவரிடம் சென்றால் தானே நமது மனம் ஆத்ம சாந்தி அடையும் என்ற பண்புள்ளவர்களால்தானே அதிகமானவர்கள் இன்று இருக்கிறோம். அன்று ஒரு சிலர் இருந்தார்கள், நபிகளார் பண்படுத்தியவர்கள் ஒரு சிலர் அப்படியா நிலையில் இருந்தார்கள். இன்று எங்களில் பெரும்பான்மையினர் ஒருவரை பற்றி ஒரு கதை வந்தால் கதைத்து விடுகிறோம். இந்த சம்பவத்தை ஒட்டி அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல புத்திமதிகளை கூறுகிறான். என்ன செய்ய வேண்டும், ஒரு மூமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் எல்லோரும் மூமின் என்று கூறுகிறோம். இப்போது நான் சொல்ல போவது நீங்கள் நான் அப்படி இருக்கிறோமா என்று எங்களை பார்ப்பது. சகோதரர்களே, முதலாவது 4 சாட்சியங்கள் கண்ணால் கண்டிருக்க வேண்டும். அந்த 4 சாட்சியங்களும் சொன்னால்தான் வாய் திறக்க முடியும். 4 பேர் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் முன்வந்து மொழிய வேண்டும். உண்மையாளர்கள். ஒரு ஆணை பெண்ணோடு தொடர்படுத்தியோ, ஒரு பெண்ணை ஆணோடு தொடர்படுத்தியோ ஒருவர் கதைப்பதென்றால், தன் புருஷனிடம் கதைப்பதென்று இருந்தாலும் சரிதான், தன் நண்பனிடம் கதைப்பதாக இருந்தாலும் சரிதான், அலௌட் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத் ثم لم يأتوا بأربعة شهداء. 4 சாட்சியங்களை கொண்டு வராமல் உத்தமமான பெண்களை இது போன்ற மானக்கேடான விடயத்தை கொண்டு யார் கூறுவார்களோ அவர்கள் 3 பேர் வந்தாலும் தான். எப்படியான 3 பேர்கள்? அதிலே 2 பேர் நேற்று இன்னொருவர் விடயத்தில் களவெடுத்தது சம்பந்தமாக சாட்சி சொன்னார் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் களவெடுத்ததற்கு 2 பேர் நேற்று சாட்சி சொன்னார்கள். ஒருவருடைய பொருளிலே கை வைப்பதற்கு, அது வைத்தார் என்பதை நிரூபிப்பதற்கு 2 சாட்சியங்கள் இருந்தால் இஸ்லாத்தில் போதுமானது. அதன் மூலமாக கைவட்டப்பட்டது. அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு அதே 2 பேர் அவரோடு 3வது நபர் சேர்ந்து வந்து ரசூலுல்லாஹ்விடம் சாட்சி சொன்னாலோ, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரிடம் சாட்சி சொன்னாலோ, ஃபஜ்லிதூஹும் 80 ஜல்தா, அந்த 3 பேருக்கும் 80 கசையடி கொடுக்க வேண்டும். 4 சாட்சியங்கள் கண்ணால் கண்டவர்கள் இல்லாமல் யாராவது கதைத்தால் கொண்டு வரவில்லையா, அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன்?
பொருளிலே கை வைத்தால் 2 சாக்கியத்தை வைத்து கையை வெட்டலாம். ஆனால் ஒருவர் தப்பாக நடந்ததை கண்டால் கூட, உண்மையில் கண்டால் கூட வாய் திறக்க முடியாது என்றால் என்ன விடயம்? அவனுடைய மானம் அவ்வளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால் பிறருடைய மானத்தில் வாய் திறந்து விட்டாரா, அடியுங்கள் கசை, 80 கசை அடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து நூரிலே அழகாக 4வது வசனத்தில் சொல்கின்றான். இப்படி யார் 4 சாட்சியங்கள் இல்லாமல் ஒரு மூமினுடைய விடயத்தில் வாய் திறப்பார்களோ, உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்களேதான் பாவிகள், அவர்கள் பாவிகள், துறக்க இயலாது. இன்று என்ன செய்கிறார்கள்? ஃபேக் ஐடியை போடுவார்கள். ஒருவர்களே கோபம் என்றால் அவரை பற்றி என்னவெல்லாம் எழுதுவார்கள். அரசியல்வாதிகள் எழுதுகிறார்கள், அரசியல்வாதி இல்லாத இன்னொரு அன்னவர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். இது பேர் என்னென்றால் அப்துல் காதிர், அப்துல் சமத், இஸ்லாமிய பெயர்கள் கொண்டு இருப்பவர்கள், நான் முஸ்லிம் என்று சொல்பவர்கள். அல்லாஹ் கூறுகிறான், இவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள். அதனோடு அல்லாஹ் நிற்கவில்லை, இன்னும் சில அறிவுரைகளை கூறுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, லவ்லா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா, 4 சாட்சியங்கள் அவர்கள் கொண்டு வரவில்லையா, ஃபஇலம் யது பிஷுஹதா ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன், அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள். எப்படி அல்லாஹ் கூறுகிறான்? அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள். அவன் பாவியாகிறான், அல்லாஹ் அவனை பொய்யனாக டிக்ளேர் பண்ணுகிறான். அதற்கப்பால் இன்னொன்றையும் சொல்கிறான். இதற்கு பின் 4 சாட்சியம் இல்லாமல் ஒரு மூமினுடைய மானத்திலே கை வைத்தார்களே, அவர்களுடைய சாட்சியங்களை வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, இதற்கு பின் அவர்களுடைய சாட்சியங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒரு மூமினுடைய மானத்திலே 4 சாட்சியம் இல்லாமல் ஒருவர் வாய் திறந்து பேசிவிட்டால், மக்களுக்கு மத்தியிலே கதையெடுத்து விட்டால், அவருடைய சாட்சியங்களை ஒருபோதுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கட்டளையிடுகிறான் என்றால் எவ்வளவு பாரதூரமான விடயமாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று எங்களுடைய சமுதாயத்தில் ஆண்களும் தான் பெண்களும் தான் ஒரு சபையிலே கூடிவிட்டால், ஒருவரை பற்றி ஒரு கதை போனால் அதை அப்படியே எடுத்துக் கொள்வார். கேட்டால் அடுத்தவருக்கு சொல்ல மனம் துடிக்கும். குறைஞ்சது புருஷன் பொண்டாட்டியிடம் சொல்லிடுவான், பொண்டாட்டி புருஷனிடம் சொல்லிடுவான். கண்டுவிட்டால் சொல்லலாமா? சொல்லலாது. அதற்கும் நபி அல்லாஹ்வுடைய வரலாற்றிலே காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் தெரிந்திருப்போம். ஒரு நபித்தோழர் தன் மனைவியை ஒருவரோடு காணுகின்றார். என்ன செய்வார்? இன்னொரு ஆணோடு தன் மனைவி படுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்விடம் ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை, நான் இப்படி கண்டுவிட்டேன், பாருங்கள். இதை அவர் சொன்னதுதான் தாமதம். எப்படி கண்டாய், என்ன நிலை, எந்த விளக்கமும் கேட்கவில்லை. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நீங்கள் மூமின்களா, ரசூலுல்லாஹ்விலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கல்லவா? என்ன சொன்னார்கள்? நீ 4 சாட்சியம் கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் உனக்கு கசையடி விழும் என்றார்கள். மறுகதை ரசூலுல்லாஹ் கதைக்கவில்லை. பொஞ்சாதியை தான் இன்னொருவரோடு கண்டபோது இவர் வாய் திறந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை, அவர் அப்பையும் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, தன் மனைவியை கண்டவன் 4 சாட்சியத்தை எங்கே கொண்டு வருவான்?
இந்த பொண்டாட்டி இப்படி தப்பாக இன்னாரோடு இருக்கிறார் என்று சாட்சியம் கொண்டு வர முடியுமா? சாத்தியமில்லை. அவன் காட்ட விரும்ப மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 சாட்சியம் இல்லை என்றால் அடி என்றார்கள். அந்த சஹாபி ரொம்ப வேதனைப்பட்டார், கவலைப்பட்டார். என்ன செய்வது? அல்லாஹ் கணவனுக்கு மனைவிக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சட்டத்தை இறக்கி வைத்தான், விதிவிலக்காக. அது என்னது? 2 பேரையும் பிரித்து விடுவது. எப்படி? ஒருவர் மீது ஒருவர் சாபமிட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை தங்கள் மீது இறக்கி அடுத்தவரை பொய்யராக ஆக்கி தான் இந்த விடயத்தில் உண்மையாளர் என்று கூறி ஜம்மத்துக்கும் அவர்களை பிரித்து விடுவது. இனிமேல் ஒரு காலமும் வாழ முடியாது. இதற்கு முலாஅனா என்று இஸ்லாமிய சட்டத்திலே கூறப்படும். இது கணவனுக்கும் மனைவிக்கும் விதிவிலக்கான சட்டம். மற்றவர்களா 4 சாட்சியம் இல்லையா, அடி மட்டும்தான். அந்த ஒரு முஸ்லிம் சமுதாயத்திலே இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற போது கொடுக்கப்படும் பரிசாக. ஏன்? ஒரு மூமினுடைய மானத்தில் கை வைத்தது. அந்த அளவிற்கு மிகவும் பாரதூரமான விடயம். கண்டால் கூட வாய் திறக்க கூடாது, யாரிடமும் சொல்லக்கூடாது. ஆனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேட்கின்ற அந்த செய்தியை உங்களுடைய வாய்களால் நீங்கள் பேசிக்கொண்டு பரிமாறிக்கொண்டிருக்கிறதே, எதை பற்றி உங்களுக்கு தெளிவான உண்மையான அறிவு இல்லையோ, ஒருவர் சொன்னதை கேட்டு கதைப்பது. ஏதாவது ஒன்று எவிடன்ஸ் என்ற இடத்துக்கு வந்தால் அதை வைத்து பேசுவது, பரப்புவது. அதை ரொம்ப சின்ன விடயம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அலீம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மிக பிரமாண்டமானது, மிக பிரமாண்டமானது என்கிறான். சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று அல்லாஹ்வை புகழ்வோமே, மிக பிரமாண்டமான மிக மகத்துவமான அல்லாஹ் என்று அல்லாஹ் புகழ்வோமே, அதற்கு பாவிக்கிற வார்த்தை அது மிக பிரமாண்டமான குற்றம். எது? நீங்கள் சின்ன விடயம் என்று இதை ஆளுக்கால் நாவுகளிலே பரிமாறிக்கொள்வீர்கள், அவ்வளவு பெரிய குற்றம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லாஹ்வுடைய அருள் இந்த பூமியிலே தொடர்ந்தும் இருந்து கொண்டிருப்பதால் தான் என்ன செய்கிறான்? எங்களை மன்னித்து விடுறான் அல்லவா? அந்த அருளினால் தானாம் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். இல்லை என்றால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அலீம், மிக பிரமாண்டமான தண்டனை இந்த விடயத்தில் வாய் திறக்கிறவர்களுக்கு உடனே நடக்கும் என்கிறான். ஒரு மூமினுடைய மானம் எவ்வளவு பெருசு. அவன் ஒரு தப்பை செய்து விட்டால் கூட தனிப்பட்ட முறையில் நீ கண்டால் நசீஹத்து செய்கிறது வேறு விடயம், இன்னொருவரிடம் வாய் திறந்து கதைக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒருத்தர் கதைக்கிறார், ஒருவர் கதைக்கிறாரா, ஒருவர் தப்பாக இன்னாரோடு நடந்து விட்டார் என்று ஒருவர் கதைத்தால் அந்த கதை உன் காதுக்கு எட்டினால், காதுக்கு எட்டுவது உன் மனசை தொடும் அல்லவா? இந்த வேளையில் உன் மனதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், உன் நாவை நீ எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அழகான உபதேசத்தை செய்கிறான், சொல்கின்றான். லௌலா இது சமிஅதுமூஹு வன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. உள்ளத்தை எப்படி வச்சுக்கொள்ளும் தெரியுமா? ஒரு மூமினான மனிதரை பற்றி இது போன்ற செய்தி சொல்லப்பட்டால் அதை நீங்கள் கேட்டால் என்ன செய்ய வேண்டுமாம்? எவரை பற்றி அந்த செய்தி சொல்லப்பட்டதோ அவரை பற்றி உள்ளத்தை நல்லதாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும், உள்ளத்தில் நல்லெண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கின்ற அந்த கெட்ட செய்தியை வைத்து நீங்கள் அவர் மீது முந்திக் கொண்ட நல்லெண்ணத்தை மாற்றிவிடக் கூடாது. மாறாக நல்லதாகவே எண்ண வேண்டும். இவ்வாறு நீங்கள் இருக்கக்கூடாதா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறார். நீங்கள் எப்படி இருக்கணுமா? உங்களுடைய காதுக்கு எட்டுகிறதா? அவர்களை பற்றி நல்லதாகவே எண்ண வேண்டும் என்று முதலாவது உள்ளத்திற்கு சொல்கிறான். அதோடு சொல்ல வேண்டுமா? நம்ம கிட்ட வந்து இந்த கதை வருகிறதா? மற்றவர் கதைக்கிற போது இந்த செய்தி வருகிற போது
உள்ளத்தை நாங்கள் அவர் அப்படி இல்லை அப்படி இப்படி இல்லை என்று எப்படியோ உள்ளத்திற்கு நல்லதை சொல்றது மட்டும் இல்லாமல் வாயை திறந்து என்ன பேச வேண்டுமாம், வகாலு ஹாதா இஃப்கும் முபீன். இவர் கண்டண்டு ஓடி வருவார், சத்தியம் பண்ண வருவார். இவர் சொல்ல வேண்டுமாம், கேட்கின்ற மூமின், இது தெளிவான இட்டு கட்டப்பட்ட பொய் என்று சொல்ல வேண்டுமாம். ஒரு மூமினுடைய மானம், அதை பாதுகாப்பதற்கு அடுத்த மூமின் கடைபிடிக்க வேண்டியபடி. இதனோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை, திரும்பவும் ஒரு வசனத்தை சொல்கிறான், வலவுலா இது சமஅத்துமூஹு குல்தும். வாரான செய்தியை நீங்கள் செவியுறுகின்ற போது கூறக்கூடாதா? எப்படி? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இந்த செய்தியை பற்றி பேசுவதற்கு, நாங்கள் வாய் துறப்பதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை என்று நீங்கள் கூறக்கூடாதா? பொத்துவாய். அடுத்தவரும் அதைத்தான் அடுத்த முஸ்லிமிடம் சொல்ல வேண்டும். சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். ஹாதா புஹ்தானுன் அலீம். திருப்பியும் இது மிக பிரமாண்டமான படுதூறு என்று சொல். இது மிக பிரமாண்டமான படுதூறு என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அழகான பாடத்தை போதிக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, எவ்வளவு அழகான அட்வைஸ். நாங்கள் இப்படி இருக்கோமா? எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை பற்றி எவ்வளவு கதைச்சிரிப்போம். கேட்டதை உள்வாங்கி எடுத்து, இவரை பற்றி இவர் இப்படியாமே, இவர் இப்படியாமே, இவர் இப்படியாமே. அஸ்தக்ஃபிருல்லாஹ். சின்ன பாவமா இது? இவ்வளவு பாரதூரமான பாவம், மாபெரிய 7 பாவங்களில் ஒன்று. ஒரு மூமினை ஒரு பெண்ணோடு இணைத்து கதைப்பது மாபெரிய 7 பாவங்களில் ஒன்றாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இன்று எல்லாரும் அறிந்தவரும் அறியாதவர்களும், தெரிந்தவரும் தெரியாதவர் கதைப்பதை ஒரு பிரச்சாரமாகவே எடுத்து பிரச்சார பணியிலேயே, அழைப்பு பணியிலேயே பகிரங்கப்படுத்துகிறார்கள். ஒருவர், ஒரு அழைப்பாளர் ஒரு பெண்ணோடு தனித்திருந்து விட்டால் அது ஏன் இருந்தார், ஏன் இருக்க வேண்டி வந்து, அதற்கான காரணம் என்ன என்கிறது இல்லாமல் அவரை பகிரங்கமாக மேடைக்கு எடுத்து, அவரை பகிரங்கமாக நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று நாங்கள் சத்தியம் பண்ணுகிறோம் என்று சத்தியம் பண்ணி, இந்த தமிழ் உலகத்து தௌவாவிலே நடந்த சம்பவங்கள் நீங்கள் வீடியோக்களிலே பார்த்திருக்கலாம். நடந்தது. அது இஸ்லாம் அல்ல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அல்ல. நாங்கள் எங்களுடைய மனோ இச்சையான போங்குகளை மார்க்கமாக்கிக் கொள்வது. இவ்வாறு செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவராவார்கள். சகோதரர்களே, ஒரு சஹாபி பாதையில் வருகிறார். ஒரு பெண்ணை கண்டுவிட்டார். அவருடைய அழகு பட்டு விட்டது. அவர் அந்த பெண்ணை முத்தமிட்டு விட்டார். ஆனால் அவருடைய மனசு கேட்கவில்லை. பயம் ஏற்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் போகிறார். போய் இப்படி நான் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் வாய் திறக்கவில்லை. இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன சொன்னார்கள்? அவர் பச்சாதப்பட்டார் அல்லவா, மனவேதனைப்பட்டார் அல்லவா, 2 ரக்காத் தொழு என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு புத்திமதி கூறுகிறார். அவர் விடயத்தில் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அக்மிஸ் ஸலாத்த தரபைன் நஹாரி வ ஸுலபம் மினல் லைல். அவருடைய உள்ளம் நாம் செய்துவிட்ட காரியத்தை எண்ணி பச்சாதப்பட்டதால், அல்லாஹ்வின் அச்சம் உள்ளத்திலே குடிபுகுந்ததால், அவர் அல்லாஹ் தனக்கு ஒரு தீர்வு பெற வேண்டும் என்று வந்ததால் பெண்ணை முத்தமிட்டதற்கு கசையாடி கொடுப்பதில்லை, அவராக ஏற்றுக்கொண்டாலும். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சஹாபியினுடைய தௌபாவிற்கு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அக்மிஸ் ஸலா, பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநாட்டுவீர்களாக. இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை அழித்துவிடும். ரசூலுல்லாஹ் அவரை தொழு என்று சொல்கிறார்கள். முஸ்லிமுடைய அறிவிப்பிலே, புகாரியில் வரக்கூடியதை விட முஸ்லிமுடைய அறிவிப்பிலே மேலதிகமாக ஒரு செய்தி வருகிறது.
என்ன வருகிறது? உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் நிற்கிறார்கள். என்ன சொல்லார் தெரியுமா? நபிகளார் வளர்த்த சஹாபாக்கள், அல்லாஹ் மறைச்சதை கொண்டு வந்து நீ பகிரங்கப்படுத்துறேடா என்கிறார். சுபஹானல்லாஹ். எப்படி நாங்க எப்படி என்ன செய்யும்? அப்படியா அப்படியா என்று அப்படியே அதை எடுத்து உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், யாரும் மார்க்கத்துக்கு எதிராக கலைத்து விட்டால் வெட்டி விடுவேன், யார் ரசூலல்லாஹ் அவனை விடுங்கள், வெட்டப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றவருடைய மானவிடயத்தில் சொல்கிறார், அல்லாஹ் மறைத்ததை வந்து பப்ளிக் பண்றேன், இவடத்தை வந்து சொல்லல. இந்த மாதிரி வளர்க்கப்பட்டார்கள். நாங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம்? இது இஸ்லாமா? ரசூலுல்லாஹ் உருவாக்கிய சமுதாயம் ஒருவருடைய மானத்தில் கை வைத்து கதைக்க மாட்டார்கள். அதுதான் மார்க்கம் சொன்னது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படி பிறருடைய மான விடயத்தில் ஏதாவது கதைத்திருந்தால், யார் அதை தொடக்கி விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டிருக்கும். தொடர்ந்தும் யாரெல்லாம் கதைத்துக் கொண்டிருப்பார்களோ இறங்கிக் கொண்டே இருக்கும். உலகத்திலேயும் மறுமையிலேயும் அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த பாவத்தில் மட்டும் ஈடுபடாதீர்கள், அது உங்களுடைய மறுமையை பாழாக்கிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்தும் பிறருடைய மானத்தில் கை வைப்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை எல்லாம் சொல்லிவிட்டு என்ன கூறுகிறார்? ஈமான் கொண்டவர்களே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போகாதீர்கள். யார் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவாரோ அவன் மானக்கேடான பாவமான விடயத்தையே ஏவுவான். அதாவது பிறர் மானத்தில் பேசுகின்றவர் ஷைத்தானுக்கு பின்னால் போகிறார், அவனை சந்தோஷப்படுத்துகிறார். நீங்கள் போகாதீர்கள். அதற்கப்பால் இன்னொரு விஷயத்தை அழகாக சொல்கிறார். நாம சொல்லுவோமே, சில உதாரணங்கள் சொல்வோம், நமக்குள்ளேயே நிறைய குறைய வச்சுக்கு அடுத்தவரைய நாட்டத்தை பெறற்றதுக்கு பல உதாரணங்கள் சொல்லுவோம். அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லான் என்றால், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லை என்றால் நீங்கள் ஒருத்தரும் சுத்தவானாக ஆகப் போவதில்லை. உங்களை பாவத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கானா? இது போன்ற மானக்கான விடயத்திலிருந்து பாதுகாத்தானா? அது உங்களோட கட்டித்தனம் இல்லை. ஏதோ நீங்க தான் புனிதம், என்னை நான் எப்படி என்று நீங்கள் பெருமை அடிக்கிற விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய அருளால் தான் நீங்கள் புனிதராக, அதாவது சுத்தமாக இருக்கிறீர்கள். வலக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா. அல்லாஹ் தான் ஆடியவரை தூய்மையாளராக ஆக்குகிறான். இது போன்ற பாவங்களில் ஈடுபடாமல் உள்ளத்திலே பாவத்தின் மீது வெறுப்பத்தாரதும் எங்களுடைய உள்ளத்தை நன்மைகள் மீது நிலைக்க வைத்திருப்பது அது உங்களுடைய கட்டித்தனம் இல்லப்பா, அது அல்லாஹ் தான் அவன் உங்களுக்கு இதை ஏற்படுத்துகிறான். வல்லாஹு சமீஉன் அலீம். நீங்க கதைக்கிற கதையெல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கிறிக்கான், எல்லாவற்றையும் அறிந்துக்கிறிக்கான். நீங்க ஒன்றும் புனிதர் பத்த தேவையில்லை என்கிற பாணியில அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான். உனக்குள்ள எவ்வளவு இருக்கு? உண்டவாய் நாறுது, உண்ட மூக்கு நாறுது, உண்ட கக்கா நாறுது. நீ அடுத்த வண்டவாய் என்ன நாட்ட மாதிரி கண்டு சொல்லாய், சேம் டைம் உண்டவாய் நாறுது. அது உனக்கு வழங்கல்ல. நீ எவனை பார்த்து உண்ட வாய் நாறுது என்று சொல்லையோ அவனுக்கு நீ சொல்ற போதே உண்ட வாய் நாறுது. அவன் சொல்லாம இருக்கான். எனக்காக உனக்கு வெக்கம் வந்துடும், உன்ன மானம் பைத்திரும், உனக்கு அசிங்கமாயிரும் என்றதுக்காக உண்ட வெகர் அவனுக்கு அடிக்குது. நீ குறை கூறுகின்றாயே, அவனை விட ஓவரா அடிக்குது. ஆனா அவன் சொல்லல, உன்னுடைய மானம் பாதுகாக்க. ஆனா நீ என்ன சொல்லாய்? நான் புனிதன் என்கிறாய். அதனால முதல்ல உன்னை பிரஷ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் முடிஞ்சு 5 நேரம் பல் துளக்கிற மாதிரி உன்னை பரிசுத்தப்படுத்துற வேலையை நீ பார். இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வஐதீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அல்லாஹ்வுடைய தண்டனை
எப்பேன் இவர்களுடைய நாவுகள் பேசும், சாட்சி சொல்லும், அவர்களை பற்றி அவர் நாக்கை சொல்லும், நான் இப்படி காய்ச்சன் இப்படி காய்ச்சன் இப்படி காய்ச்சன். வைதியும் கைகள் பேசும். இப்பதான் செம்புத்தாடு அந்த தாடு சும்மா சும்மா சின்ன சின்ன உலோகம் எல்லாம் பேசுது. கைகள் பேசும். எத்தனை ஷேர் பண்ணின எத்தனை லைக் பண்ணின பேசும், டச் பண்ணது. கால்கள் பேசும். இதுக்காக கதையை பரப்புறதுக்காக அவன் தோடினா இவன் தோடினா எல்லாத்தையும் சொல்லும். பிமா கானி அமலூன், நீங்கள் செய்த எல்லாத்தையும் மறுமை நாளை இந்த உறுப்புகள் பேசும். யௌமைதி யுவஃபீஹிமுல்லாஹு தீனஹுமுல் ஹக், அந்த நாளையில் அல்லாஹு தஆலா இவர்களுக்குரிய கூலியை முழுமையாக உண்மையான அந்த கூலியை பிரதிபலனை அவர்களுக்கு நிறைவாக கொடுப்பான் மறுமை நாளையில். وَيَعْلَمُونَ أَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ الْمُبِينُ, அந்த நாளையில் தான் அவர்கள் அறிவார்கள் அல்லாஹ் தான் மிக உண்மையாளன். அன்பிற்குரிய சகோதரே, நாம் ஒத்தரும் புனிதர்கள் அல்ல. நாம் புனிதர் என்ற பெயரிலே அடுத்தவரின் மானத்தில் விளையாடுவது அது ஒரு சாதாரண விடயமாக ஆகிவிட்டது. அது அதாவது ஈவினிங் டைம்ல டீ குடிக்க போற மாதிரி கூடினாங்க. ஆசருக்கு போறோம், மாரிக்கு போறோம், கடற்கர ஓரம் மரத்துக்கு கீழே ஆவடத்தை விடுத்த கூடினால், அது பொம்பளையில் ஊட்டிக்கிறவங்க கூடினால் இருந்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, பொழுதுபோக்கு. என்னது இன்னார் இப்படியாண்டி அவனோட இவன் இப்படியாண்டி என்று அவிய தொடங்க, இவர்களும் தொடங்க, இரண்டும் சாராரும் இப்படியே எங்க கதைத்து கதைச்சி செய்த நன்மையெல்லாம் நாசமாக்கி அந்த மனிதன் புனிதராகிடுவான். எப்படி அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை முத்தமிட்டவன் ரசூலுல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்காக ஓடி வந்தார் அல்லவா, ஒரு வழி கிடைக்கும் என்று ஓடி வந்தார் அல்லவா, அதோட அல்லாஹ்வே குர்ஆன் வசனத்தை இறக்கிட்டான். ஆனா அவரை கண்டு முத்தமிடுற நேரத்தில் மட்டும் ஒருவர் கண்டார் என்று வச்சுக்குவோம். அவர் என்ன செய்வார், இவர் இன்னாரை முத்தமிட்டு கதையை பரப்பி திரிவார். அல்லாஹ் அவரை பாவத்தை மன்னிச்சுட்டான். இவர் கதையை பரப்பி 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 வரவே என்ன, அல்லாஹ் மன்னிச்சுட்டான், இவர் அவரை அளந்து திர்றாரு. கொத்து மறைக்கால் மூட இப்படியே உகது மலைக்கு மேல அளவுக்கு கதைத்து கதைத்து பாவத்தை சுமந்து வைத்திருப்பார். ஆனால் அதனால் இவர் நரகம் போவார். அன்புக்குரிய சகோதரி, உங்களுடைய எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரிதான், சொல்லுகிறேன், உங்களுடைய எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரிதான், உங்கள் மீது அநியாயமாக உங்களுடைய மானத்திலே கை வைத்து கதைத்தால், ஒரு காலத்தில் நீங்களுடைய நண்பராக இருந்திருக்கலாம், அவர் தப்பான காரியங்கள் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியும், ஒரு நாளும் நீங்கள் கதைக்காதீர்கள். பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று நீங்கள் ஒருபோதும் கதைக்காதீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள் மறுமையில். ஆனால் இது பழிக்கு பழி வாங்குவதற்காக மானத்தில் கை வைக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் பேச எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இந்த உபதேசங்களின்படி நடப்பதற்கு, முழுமையாக கடைபிடிப்பதற்கு ஷைத்தான் விடமாட்டான், தூண்டிக்க இருப்பான். அவனுக்கு மேலால் மிரித்து அவனை நசுக்கி அந்த ஷைத்தானின் அடிச்சுவடை பின்பற்றாமல் நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.